பைபிளில் படித்து பார்க்கும்போது நிறைய பேருடைய வாழ்க்கையில் பயங்கரமான எண்ணற்ற ஆசீர்வாதம் வருவதற்கு ஒரே காரணம் பரிசுத்தமான ஜீவிதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? ஆராதனைக்கு அழகாக வருவாங்க, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, ரொம்ப சாதாரணமாக இல்லை, ரொம்ப அழகாக வருவாங்க. வந்து முக்காடெல்லாம் போட்டுட்டு நம்ம ஆட்கள் அழகாக உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரை பயங்கரமாக ஆராதிப்பாங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நல்லா ஆராதிப்பாங்க, கை தட்டி பயங்கரமாக ஆண்டவரை ஆராதித்து ஆராதித்து தெய்வத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. வீட்டில் போனால் தனக்கு ஆகாரம் கொடுத்து தனக்கு நல்ல ஆடை ஆபரணங்களை வாங்கி கொடுத்த புருஷனுக்கு ஒரு சாப்பாடு வச்சு கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. தனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து தனக்கு நல்ல வீட்டில் நல்ல டிவி எல்லாம் வாங்கி வைத்து ஏசி ரூம் எல்லாம் வைத்து நல்ல பெட்டெல்லாம் வைத்து நல்ல காரெல்லாம் வைத்து நல்ல கார் ஓட்டுவதற்கு நல்ல டிரைவரை வைத்து கொடுத்திருக்கிற புருஷனுக்கு எந்த பணிவிடையும் செய்ய மாட்டார்கள். காரணம் என்ன? இங்க வந்து நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆனா வாயின் வார்த்தையில் பரிசுத்தம் இல்லை. ஹல்லேலூயா.